ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியே இருந்தால் கூட 2025 வெளியான ஒரு அமெரிக்கன் மாக்குமெண்ட்ரி ஹாரர் படமான ஸ்ட்ரேஞ்ச் ஹார்வெஸ்ட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் முதல்ல கலிஃபோர்னியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய 2 டிடெக்டிவ்ஸ் காமிக்கப்படுறாங்க. ஒருத்தருடைய பேர் ஜோ கிர்பி, இன்னொருத்தருடைய பேர் லெக்ஸி டெய்லர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ண ஒரு குறிப்பிட்ட கேஸு, அதாவது மிஸ்டர் ஷைனி அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்ட, இல்லை மீடியா அவருக்கு அந்த பேரை தான் வச்சது, அப்படி ஒரு சீரியல் கில்லருடைய கேஸு. கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக 14 கொலைகளை பண்ணின ஒரு நபர். அந்த ஆள் சும்மா அமெரிக்காவையே மிரட்டி விட்ட, தெரிக்க விட்ட ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி இந்த கதையில் இவங்க சொல்கிறாங்க. கதைக்களம் முதல்ல 2010 தான் ஆரம்பிக்குது. அப்போ ஷெரிடன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஃபேமிலி ஒன்று ஒரு நெய்பர்ஹுட்டில் இருக்கிறாங்க. இப்போ அந்த குடும்பத்தில், அதாவது அந்த குடும்பம் இருந்த அந்த வீட்டில் ஆக்சுவலி ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன பிள்ளை இருக்கா. ஆனால் அந்த பிள்ளை ஒரு வாரத்துக்கு மேலே ஸ்கூலுக்கே வரல. அந்த வீட்லேயும் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. முதல்ல அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா, நல்லா தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எதுக்கு ஒரு தடவை போய் செக்அப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு லேடி 911க்கு கால் பண்ணுறாங்க. அந்த காலை பேஸ் பண்ணி போலீஸு அந்த வீட்டுக்கு போகுது. போனால் சரி கதவை தட்டினா திறப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வழியும் திறக்கலை. இப்போ போலீஸுக்கு எப்படி போகிறது உள்ள அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு வழியாக அதுக்கப்புறம் பேக் டோரில் அங்கங்கே ஏறி கூச்சி கடைசியாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அவங்க பார்த்த முதல் காட்சியை அவங்கள உலுக்கி எடுக்கக்கூடிய வகையில் ஒரு காட்சி. வீட்டில் 3 பேர், நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா ஒரு சின்ன பிள்ளை. இந்த 3 பேரும் டைனிங் டேபிளில் அப்பா அம்மா அந்த பக்கம், சின்ன பிள்ளை இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இதில் 3 பேருமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அங்கே சாத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சேரில் கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது, டக்டே போட்டிருக்காங்க வாயில். ரொம்ப ரொம்ப கொடூரமான கொலைகள் அந்த 3 பேரும் பண்ணப்பட்டது. இது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல போலீஸுக்கு இதை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறதே தெரியல அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ ஒன்று கிடைக்குது. அதாவது அந்த இடத்துல அந்த வீட்டுடைய சீலிங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசித்திரமான சிம்பிள் ஒன்று வரையப்பட்டிருக்கு அந்த சீலிங்கில். அது வரைக்கும் போலீஸுக்கு இந்த கொலை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஃபொரன்சிக் டீமே வர சொல்லிட்டாங்க. எந்த எவிடன்ஸும் இல்லை, டிஎன்ஏயும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடையாது அந்த வீட்டில். அப்புறம் எப்படி கொலையாளியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க தருணத்தில் மேலே பார்த்தா அந்த சிம்பிள். அவங்களுக்கு அந்த சிம்பிளை பார்த்த உடனே, தயா இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்ல அப்படின்னு நம்ம ஏசிபி பார்த்திபன் சார் சொன்ன மாதிரியே மைண்டில் பச்சு சொல்ல போக கதை நேரம் 1993க்கு ஜம்ப் ஆகுது. மிஸ்டர் ஷைனி முதல் கொலையை பண்ணுது அப்போ தான். யார்? அந்த சீரியல் கில்லர். அங்கே இருந்து அடுத்தடுத்து அவன் கொலைகளை பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கொலைகளை பண்ணதுக்கப்புறமும் நம்ம ஜோடியா கில்லர் மாதிரி போலீஸுக்கு ஒரு லெட்டரை அனுப்பி வைக்கிறான். இவங்க அந்த லெட்டரை வச்சாது ஏதாவது குழு கிடைக்கும், அதை வச்சாது ஒன்று இந்த கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும், இல்லை அடுத்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்களே தவிர, நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. கொலைகள் அரங்கேறின வண்ணம் இருக்குது. கம்ப்ளீட்டாக இவங்களால் எதையுமே ஸ்டாப் பண்ண முடியலை. இவங்களும் கிடைச்ச க்ளூஸ் எல்லாம் வச்சு இவங்களா இருப்பான் அவங்களா இருப்பாங்கன்னு பிரேக்கிங் நியூஸில் ஒரு இமேஜாக விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் கொலைகாரனை மாட்டின வழி கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் தான் ரொம்ப நாள் கொலையே நடக்கலைங்க. அவன் நிறுத்திட்டான். ஒன்று அவனை இறந்து போயிருக்கணும், இல்லைன்னா அவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நிறுத்தியிருக்கணும், பயந்துருக்கணும் நம்மளை பார்த்து அப்படின்னு நினச்சான். 2010 ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்படி ஒரு கொலை. இது கண்டிப்பாக மிஸ்டர் ஷைனியுடைய கை வேலைப்பாடு தாங்க. கன்ஃபார்மாக அவன் தான், வேறு வழியே கிடையாது. இப்போ திருப்பியும் இவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறம் அவன் ஆரம்பிச்சிருக்கான். இப்போ திருப்பியும் அடுத்தடுத்து கொலைகள் அப்போ நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கும். அவனை பிடிச்சே ஆகணும் இந்த வட்டம் அப்படின்னு களத்தில் இறங்கின 2 டிடெக்டிவ் தான் இந்த கதையுடைய ஆரம்பத்தில் 2 பேர் பேச ஆரம்பித்தாங்களே அந்த டிடெக்டிவ்ஸ். உண்மையாக அந்த ஷைனியை கடைசியாக இவங்க பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை ஸ்டூவர்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற நபர் தான் எழுதி இயக்கியிருக்காப்புல. இது பேசிக்காக ஒரு மாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி படம் அப்படிங்கிறது வேறு, டாக்கு ட்ராமா அப்படிங்கிறது வேறு, இந்த மாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது வேறு. இந்த மாக்குமெண்ட்ரிங்கிறது நார்மல் சினிமா படம் தான். அது ஸ்கிரிப்டட் தான், ஸ்டேஜடு தான், எல்லாமே நடித்தது எல்லாமே ஆர்டிஸ்ட்டு தான். ஆனால் இந்த கதைக்களம் ப்ரெசன்ட் பண்ணப்படுது இல்லையா, அந்த விதத்தில் டாக்குமெண்ட்ரி மாதிரியே இருக்கும். டாக்குமெண்ட்ரிங்கிறது என்ன, ஒரிஜினலாக ஒரு சீரியல் கில்லர் சப்ஜெக்டோ இல்லை ஒரு ஹாரர் மேட்டர் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயங்கள் எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறத அந்த ட்ரூ கிரைம் சீனுடைய ஃபுட்டேஜஸ், போலீஸ் உள்ளே போகும்போது என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜஸ், அது எல்லாத்தையும் அங்கங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வருவாங்க. இன்பிட்வீனில் இதில் இன்வால்வ் ஆன அந்த குறிப்பிட்ட நபர்கள், அதாவது ரியல் லைஃப் கேரக்டர்ஸ், அவங்க எல்லாரும் உட்காந்து ஏதோ ஒரு சேனலுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த தருணம், அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் அந்த இடத்துல இல்லை. ஆக்சுவலி அப்போ தான் நான் காலேஜில் இருந்தேன், எனக்கு கால் வந்தது, உடனே நான் ஓடினேன் அப்படிங்கும்போது அந்த ரியல் ஃபுட்டேஜை அங்கே ப்ளே பண்ணுவாங்க.
அப்படி டாக்குமெண்ட்ரிங்கிறது அந்த இன்டர்வியூ எடுக்கப்படுற மாதிரி காமிக்கப்படுற அத்தனை கதாபாத்திரங்களும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸாக இருக்கும். நடந்த சம்பவங்களும் உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். அதில் சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ், ஆடியோ ஃபுட்டேஜஸ், வீடியோ ஃபுட்டேஜஸ்னு எல்லாத்தையும் ஒரிஜினலாக வச்சு இதை கம்ப்ளீட்லி பேக் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறதே கம்ப்ளீட்டாக உண்மை. ஆனால் இந்த மாக்குமெண்ட்ரிங்கிறது அதுக்கு உல்ட்டா. இவங்க நினைச்ச கதையை எழுதிக்கலாம், நினைச்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு இவங்களே ஷூட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஸ்கிரிப்டட் தான், எல்லாமே ஸ்டேஜ் தான். ஆனால் இது ப்ரெசென்ட் பண்ணப்படுற விதத்தில் மட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரியே இருக்கும். இதை நான் மாக்குமெண்ட்ரின்னு இப்போ உங்களுக்கு சொல்லலைன்னா, உண்மையாகவே இப்படி ஒரு சீரியல் கில்லர் இருந்திருக்கான், இத்தனை கொலைகளை பண்ணியிருக்கான், போலீஸுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கான், கடைசியாக அவனை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு பதபதைப்புடைய உச்சியில் சீட்டேஜில் உட்காந்து அந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதை நான் சொல்லிடுறேன், ஏன்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் இப்படி ஒரு கில்லர் இருந்திருக்கானா, என்ன பண்ணிப்பான் அவன், கடைசி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் போய் நம்மளுக்கு தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே கதை தான், ஸ்கிரிப்டட் தான், ஸ்டேஜ் தான். இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் இதனுடைய ஸ்டேஜிங் தான். அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இது ரியல் டாக்குமெண்ட்ரி மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. ரியல் டாக்குமெண்ட்ரினா ஐயோ பேசிகிட்டே இருப்பாங்களே அப்படிங்கிறீங்களா? இல்லை, இது பரபரப்புடைய உச்சியில் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை. ஸோ இது ஒரு மாக்குமெண்ட்ரி ஹாரர் படம், ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஈவன் மேக்கிங்காகவே எல்லா லெவல்லையும், அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஈவன் காஸ்டிங் ப்ராசஸ் ஆகட்டும், அதில் அந்த ஆர்டிஸ்ட்டு நடித்தோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் எல்லாரும் அதில் இன்வால்வ் ஆன கேரக்டர் மாதிரி, அவங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கிற மாதிரி, அவங்க எல்லாரும் ஸ்க்ரீனில் பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்த விதத்தாகட்டும், எல்லாருமே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் இல்லை கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படமாகவே இது இருக்கும். பார்க்குறதுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரியே தெரிஞ்சால் கூட நிச்சயமாக உங்களை கவரக்கூடிய ஒரு சீட்டேஜ் த்ரில்லரு, அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இது. அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ரசிகர்கள் மிஸ் பண்ணாமல் நிச்சயமாக பாருங்கள். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அது ஒரிஜினல் படம்னு உங்களை நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேக்கிங். இதை நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் கொடூரமான காட்சி அமைப்பில் உள்ளே இருக்குது. அதை அப்படியே லைவாக வச்ச மாதிரியே வச்சுருக்காங்க. நான் தான் சொன்னேன், டாக்குமெண்ட்ரி மாதிரி லைவாக வச்ச மாதிரியே வச்சுருக்காங்க அவங்க. ஒரு சில ரொம்ப குரோதமான காட்சி அமைப்பெல்லாம் உள்ளே இருக்குது. அதனால் இது A சர்டிஃபைடு தான், ஞாபகத்தில் இருக்கட்டும். மினிமம் US 16+ தான் அந்த குரோதமான காட்சிகளுக்காகவே. அது ஏன் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், அந்தளவுக்கு கொடூரமான காட்சி அமைப்பில் உள்ளே இருக்குது. இது தமிழ் டப்பிங்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, Amazon Primeல இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பார்த்து முடிங்க. நம்ம சைட்லேருந்து டெஃபினெட்லி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய வேவ்லென்த் சீரியலுக்கு நிச்சயமாக பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சீரியல் கில்லர் சப்ஜெக்ட்ஸ், இந்த சைக்கோ சீரியல் கில்லர் சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, பரபரன்னு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து அவன் எங்கே டார்கெட் பண்ண போகிறான், போலீஸ் எப்படி அவனை சுற்று போட போகுது, இங்கேயும் எஸ்கேப்னா அப்போ எப்படி தான் அவனை பிடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பரபரப்புடைய உச்சியில் ஒரு படம் இது. நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் தான், திருப்பியும் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.